ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பாவின் பாதத்தை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உன் வீட்டில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும்படி செய்ய போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன வேணா நடந்திருக்கலாம். வெற்றி தள்ளி போயிருக்கலாம், நீ நினச்சது நடக்காமல் போயிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இப்போது என் பாதம் தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டாயல்லவா? இப்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைத்தே தீரும். இந்த சமயத்தில் உன் முயற்சியை மட்டும் நீ நிறுத்தாத. அப்புறம் பார்த்துக்கலான்னு எந்த விஷயத்தையும் தள்ளியும் போடாதே. ஏன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி நிச்சயம். அது மட்டுமல்ல, எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காம இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை மனமுருகி உச்சரிக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு உன்னை நல்ல வழியில் வழி நடத்தி உனக்கான வெற்றிகளை தரப்போகிறேன். நீயே உனக்கு தெரியாமல் தவறு செய்ய நேர்ந்தாலும் உன்னை தடுத்து நிறுத்தி நான் காப்பாற்றுவேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததும் இப்போது நடப்பதும் இனி நடக்கப் போவதுமே அனைத்துமே எனக்கு தெரியும் என்பதால் நீ வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு தராமல் நான் இருக்க போகிறதில்ல. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் அள்ளி அள்ளி கொடுப்பேன். மன அமைதியும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் உடனே உனக்கு துணையாக ஓடிவர தயாராக உன் பக்கத்திலே தான் நான் இருக்கேன். நான் உன் பக்கத்தில் இருக்கிறது தெரியாமல் நீ தான் என்னை எங்கெங்கேயோ கோயில் கோயிலாக போய் தேடிக்கிட்டு இருக்க. உன்னுடைய செயல்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்காக தானே இப்பொழுதும் நான் உன்னை நோக்கி வந்து என் பாதத்தை தொடச் செய்தேன். நீயே என்னை நினைக்க மறந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. மனசார நினைக்கிறதால தான் நான் எப்போதும் உன் கூடவே இருக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்துள்ளேன். இந்த பூமியில் நீ பிறந்த நாள் முதலே எந்திரிச்சு நடக்கணும், ஓடணும், வேலை செய்யணும், படிக்கணும், உழைக்கணும், வாழ்க்கையை வாழணும்னு ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேறுவதற்காக போராடிக்கிட்டே இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உடனே நடந்துருச்சுன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இல்லாமல் அர்த்தமற்றதாக போய்விடும் அல்லவா? அதனால தான் அவ்வப்போது சில சோதனைகளையும் சில விஷயங்களையும் உனக்கே புரியாதவாறு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்பொழுது நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். பல அற்புதங்களை நிகழ்த்தி உனது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற போறேன். நீ என் மேல முழு நம்பிக்கையும் பொறுமையோடையும் இருந்தா உனக்கான அற்புதங்கள் அனைத்தையும் சிறப்பாக இந்த சாயப்பா நடத்துவேன் என்று சொல்லவே. உன்னுடைய பயம்தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்கு. உன் மனசுல எப்போதும் என்ன நடக்குமோ நினைச்சு நீ பயப்படாதே. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தைரியமா துணிவான செஞ்சாலே அதற்கு உரிய பலன்கள் மிக பெருசாக உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதாக அமைஞ்சிடுமே செல்லமே. உன் இலக்கை நீ அடைவதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ எப்போதும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரிதான்னு ஏற்றுக்கிட்டு தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய தைரியத்தோட நீ நினைச்ச காரியங்களை செய். நடப்பவை அனைத்தும் உனக்கு நல்லதாகவே இருக்கும்படியும் வெற்றி உன்னை தேடி வரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய அன்பையே உன் வாழ்க்கைக்கான வெற்றியின் அடித்தளமாக நான் மாற்றி காட்டுறேன். எப்போதும் எல்லாரிடமும் அன்பு காட்டு. யாரையும் கடுமையாக பேசாதே என் தங்கமே. உனக்காக மட்டும் இல்லாம உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நீ பிரார்த்தனை செய்யும் போது அது கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். உன் விருப்பப்படி நீ எங்கே வேணும்னாலும் போய் என்ன வேணும்னாலும் செய். ஆனால் எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ செல்லும் இடங்களையும் நீ செய்யும் காரியங்களையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால் தப்பு செய்யக்கூடாதுன்ற எண்ணம் உன் மனசில் இருக்கணும் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தி ஆள்பவனும் ஆட்டுவிப்பவனுமாக நான் தானே இருக்கேன். உன்னுடைய எல்லா குணங்களின் வடிவங்களும் நான் தானே. உன்னுடைய எல்லா உணர்ச்சிகளுக்கும் உந்து சக்தியும் நான் தானே. உன் கவனத்தை முதல்ல என் பக்கமாக திருப்பு. எந்த மாயையும் உன்னை நெருங்கி ஆட்டி படைக்காமல் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். காட்டில்
பசியோடு திரியக்கூடிய விலங்குகள் எவ்வளவு கொடூரமாக ஆக்ரோஷமாக இருக்குமோ அதே போல தான் உன் மனசும். உன் மனசுக்கு நீ எதை உணவாக கொடுக்கிறாயோ அதை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு அதற்கேற்ற தன்மையை வளர்த்து கொள்ளும். இங்கே நான் உணவுன்னு சொல்கிறது நீ மனசில் நினைக்கிற எண்ணங்களை தான். அதனால் கெட்ட விஷயங்களை பற்றி நினைக்காம உன் மனசை கட்டுப்படுத்தி நல்ல விஷயங்களை மனசில் நினச்சினா அதன்படி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அல்லவா? உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன்னை நல்வழிக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாதே. உன்னை ஆட்டி படைக்கும் சக்திகள் எதுவும் இப்படியே இருந்து விடாதே என் தங்கமே. அனைத்தையும் நீ கடந்து வர தயாராகு. எப்போதும் உன் வாழ்க்கையை நினச்சி நீ தளர்ந்து போவதோ சோர்ந்து போவதோ வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நடப்பவைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கும் நானே உன்னை நல்வழிப்படுத்தி நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தருவேன். உன் மனசு எந்த அளவுக்கு கவலைகளை தாங்கும் பாரத்தை சுமக்கும் என எனக்கு தெரியும். கண்டிப்பா உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்த மாட்டேன் என் செல்லமே. இதோ உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன். எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே ஏன் ஆசீர்வாதத்தோட சந்தோஷத்தை தரும் நிகழ்வுகளாக நல்லபடியாக நடக்கப் போகுது என் செல்லமே. இப்போதைக்கு நீ என்கிட்ட வந்து அழுகிற, வருத்தப்படுற, வேதனைப்படுறன்றதுக்காக தற்காலிகமாக உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டேன். நிரந்தரமாக நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்ய போகிறேன். முதல்ல உன் வாழ்க்கை இப்போது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் நம்பிக்கையும் பொறுமையும் நான் உச்சகட்டமாக கூட சோதிப்பேன். ஆனால் ஒருபோதும் உன் கைகளில் தோல்வியை தரமாட்டேன். கண்டிப்பாக உன் எதிர்காலம் ஆனந்தமாக இருக்கும்படியும் அழகான வசதியோட சந்தோஷத்தோட செல்வத்தோடு நீ வாழும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. ஆனால் அதே நேரத்தில் நீ இன்னொரு உண்மையும் தெரிஞ்சுக்கணும். காசு பணம் இருக்கதாலையும் வசதி இருக்கதாலையும் பணக்காரர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லை. காசு பணம் இல்லாத ஏழைகள் எப்போதும் அழுது கொண்டே இருப்பதும் இல்லை. காசு பணம் இருக்கு இல்லைங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, சந்தோஷம் இருக்கான்றது தான் முக்கியம். சந்தோஷங்கிறது ஒரு மனிதன் வாழும் விதத்தில் தான் உள்ளதே தவிர கையில் இருக்கும் காசு பணத்தில் இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றியாக வாழ தயாராகு. நதி போல நீ நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டே இரு. கடல் போல உனக்கான மாபெரும் வெற்றி காத்திருக்குன்றத நீ மறக்காதே என் செல்லமே. பசியால் வாடுறவங்களுக்கு பசியார உணவும், உன்னை விட ஏழை எளியவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் நீ செய்யும்போது அதுவே உன்னுடைய 7 தலைமுறைகளையும் பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். எப்போவுமே ஒரு மனிதனை பிறந்தான்னா தான தர்மம் செய்யக்கூடிய மனசு உள்ளவனாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன். நீ என்னிடம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது, உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது உன் வாழ்க்கையில் செல்வங்களை அள்ளி கொடுக்க தயாராக ஓடி வந்துள்ளேன்.